ஒரு பேரு The King. சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். நபிகள் நாயகம் அவர்கள் குறித்து ஒரு சர்ச்சை கருத்து ஒன்று பதிவிட்டதாகவும், அவர் இலங்கையை சேர்ந்தவர், சவுதியில் ஒர்க் பண்ணுறாரு, அதனால ஒரு பெரிய பிரச்சனைன்னு நியூஸ் வருது. இலங்கை தமிழர், இலங்கையுடைய கிழக்கு பகுதியை சார்ந்த ஒரு நபர் தான் அவர். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கராக இருக்கிறார். அவர் இப்போ தற்போது சவுதி அரேபியாவில் ஒரு வேலை பார்க்குறார், இன்ஜினியராக வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்திய பணத்திற்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையில் தான் இருக்கார். இந்து மதத்துக்கு மரியாதை இல்லை, பாத யாத்திரை வந்த சுப்பிரமணியை ஒரு இஸ்லாமியர் எத்தி விட்டார், இது வந்து இங்கே வந்து ஒரு மத துவேஷம் அப்படி இப்படின்னு போட, இதுவும் கடந்து போயிருக்கலாம். அதை எடுத்த ஒரு நபர், அவர் வந்து லண்டனில் இருக்கிறார். அவர் சமூக வலைத்தளங்களில் இது போன்ற கருத்துக்களை பரப்பி அதிகமான ஃபாலோவர்ஸை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர். அவர் இலங்கையை சார்ந்தவர். அது பிரச்சனை கிடையாது. கருத்துக்கள், விமர்சனங்கள், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் முஹம்மது நபி அவர்களுடைய வெட்ட வேண்டும் என்று சொல்வது கருத்தா? அதுதான் சொல்கிறேன். அந்த கருத்தை போட்டுட்டு நீக்கிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த கருத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, பரப்பிட்டாங்க. ஓகே, அது அடுத்த கட்டம். பரப்பி அது அவர் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாரு. உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவில் இது போன்ற குற்றங்களுக்கு மரண தண்டனை வரை உண்டு. 5 வருடமிருந்து மரண தண்டனை வரை. அந்த மன்னர் குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு எப்படியோ அதை விட பல மடங்கு, அல்லது வந்து மரண தண்டனை என்று. ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா இது மாதிரியான பிரச்சனைக்கு ஷரியா கோர்ட் இருக்கிறது. நிறைய சமூக வலைதளங்களில் அங்கே இருக்கின்ற முஸ்லீம்களே இல்லை வேண்டாம், நம்ம வந்து மன்னிப்பு கொடுத்துடணும், ஏன்னா அவர் தண்டிக்கப்பட்டால் அது வந்து அவரோட மட்டும் முடியாது, இங்கே வந்து அதனுடைய பாதிப்பு இருக்கும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் நீங்கள் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சவுதியில் வேலை செய்யக்கூடிய ஸ்ரீலங்கன் மைக்ரண்ட் ஒர்க்கர் ஒருத்தர் சர்ச்சை கருத்து ஒன்று பதிவு பண்ண, அது மிகப்பெரிய பிரளயமாக போயிட்டுருக்குது. அதை குறித்து நம்ம வந்து விரிவாக பேச போகிறோம். எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நபிகள் நாயகம் அவர்கள் குறித்து ஒரு சர்ச்சை கருத்து ஒன்று பதிவிட்டதாகவும், அவர் இலங்கையை சேர்ந்தவர், சவுதியில் ஒர்க் பண்ணுறாரு, அதனால ஒரு பெரிய பிரச்சனைன்னு நியூஸ் வருது. முதல்ல சார், இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன? அது உண்மையாக நடந்திருந்தால் என்ன நடந்துச்சு, விவரமாக சொல்லுங்களேன். இல்லை, இந்த செய்தி உண்மைதான். என்னென்னா, இந்த அனுஜன் என்கிற இந்த நபர் வந்து இலங்கையில் சார்ந்தவர். தமிழர் தான், இலங்கை தமிழர், இலங்கையுடைய கிழக்கு பகுதியை சார்ந்த ஒரு நபர் தான் அவர். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கராக இருக்கிறார். அவர் இப்போ தற்போது சவுதி அரேபியாவில் ஒரு வேலை பார்க்குறார், இன்ஜினியராக வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்திய பணத்திற்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையில் தான் இருக்கார். ஓகே, படித்தவர், யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கார். இப்படி ஒரு நபர் தான். இப்போ இது என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். குறிப்பாக இலங்கையில் வந்து இப்போ தான் சமீப காலமாக ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கின்ற ஒரு நாடு. ஒரு காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனை, சண்டை நடந்தது. 90களெல்லாம் பற்றி எரிஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் மட்டுமல்லாமல் அங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கும் இலங்கை முஸ்லீம்களுக்குமே பிரச்சனைகள் எல்லாம், தமிழ் இஸ்லாமியர் அப்படிங்கிற பிரச்சனை வந்தது. அது மட்டும் இல்லை, இலங்கை கிழக்கு பகுதியில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் மலைவாழ் தமிழர்களுக்குமே பிரச்சனை வந்தது. கெண்டியில் இருக்கின்ற தமிழர்கள், மலையக தமிழர்கள், அதாவது இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி போனவர்கள், அப்படிலாம் பிரச்சனைகளை பார்த்தோம். ஆனால் சமீப காலமாக கொஞ்சம் பிரச்சனை அமைதியாகத்தான் இருக்கு. இந்த சூழலில் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தால், கதிர்காமம் என்பது இலங்கையில் கிழக்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய அறுபடை வீடுகளை போன்று ஒரு புகழ்பெற்ற ஒரு முருகன் கோயில். கதிர்காமம் முருகன் கோயில் என்பது இலங்கை தமிழர்களுக்கு புகழ்பெற்ற ஒரு புண்ணியஸ்தலம் என்றே சொல்லலாம். அங்கே இருக்கின்ற தமிழர்கள் யாரும் கதிர்காமம் கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டார்கள். எப்படி ராமேஸ்வரமோ அதை தாண்டி இப்போ எப்படி திருச்செந்தூரோ, அந்த மாதிரி கதிர்காமம் என்பது இலங்கை தமிழர்களுக்கு ஒரு புண்ணிய பூமி. பொதுவாக இப்போ பழனிக்கு பாத யாத்திரை போவதை போன்று அங்கே இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் பாத யாத்திரை போவாங்க, காவடி எடுப்பாங்க, பாத யாத்திரை போவாங்க. அப்படித்தான் வந்து ஒரு சிலர் ஒரு கூட்டமாக கல்முனை வழியாக பாத யாத்திரை போகிறாங்க. கல்முனை என்பதும் ஒரு பகுதி தான். அதுக்குமே தமிழர்கள், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து இவர்கள் எல்லாம் பாத யாத்திரை போகும்போது இவர்களோடு ஒரு நாய்
ஒன்று சேர்ந்து போனதாக சொல்கிறார். அந்த பொதுவா அந்த மலையில நடக்கும்போது கூட ஒரு நாய் கூட்டிட்டு போவாங்க, அது வளர்ப்பு நாயா கூட இருக்கலாம், அதுவே வரும், அல்லது வந்து அவர்கள் கூட ஒரு நாய் சேர்ந்து கூட வரலாம், அது போற வழியில சேர்ந்து கொள்ளலாம், அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அந்த நாய்க்கு சுப்பிரமணி என்று பேர் வைத்தே கூட்டிட்டு போனதாக சொல்றாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி பாத யாத்திரை போவர்கள் அந்த காவி அந்த உடை அணிந்திருப்பார்கள், அல்லது வந்து கையில அணிந்திருப்பார்கள். அதே போன்று நாய்க்குமே ஒரு காவி கலர்ல கழுத்துல கயிறு சுட்டப்பட்ட ஒரு இதாக இருக்கு. இது ஒரு நிகழ்வு. அப்போ இந்த கல்முனை என்கிற இடத்துல போகும்போது சாப்பிட்டு கொண்டிருந்த போது அந்த அந்த ஹோட்டலில் வேலை பார்த்த ஒரு நபர் நாய் உள்ளே வந்தவுடனே காலால் எட்டி மதிக்கிறார். அது சிலர் வந்து நாயை கல்லால் எடுத்து அடிப்பாங்க, சிலர் இது பொதுவாக ஒரு உயிரினத்தை வந்து அடிப்பது என்பதே ஒரு ஏற்றுக்கொள்கிற விஷயம் இல்லை, அது அப்படி தான். அப்போ நாயை கல்லால் எடுத்து அடிப்பதை ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டார். எப்படின்னா, எங்களோடு பாத யாத்திரை வந்த சுப்பிரமணியை இவர் காலால் ஏற்றி விட்டார், அவர் இஸ்லாமியர். இதுதான் பிரச்சனை. ஒருவேளை அந்த காலால் ஏற்றினவர் வந்து வேற ஏதோ அவர் ஒரு முருகனாகவோ சுப்பிரமணியாகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு பேரில் இருந்தால் கூட விட்டுருப்பாங்களா, அதுவும் தெரியாது. பட் இருந்தாலும் தவறு தான். அப்போ அப்படி எத்தனை உடனே அவரை காவல் நிலையத்தில் பதிவு பண்ணுறாங்க. இப்படி வந்து ஒரு வாயிலா ஜீவனை அவர் வந்து காலால் ஏற்றி விட்டார், ஆனால் அது வந்து பாத யாத்திரை வந்த நாய் அப்படின்னு. பரவாயில்லையே, இலங்கை அரசாங்கம் வந்து நாய்களுக்கெல்லாம் ஒரு இல்லை அங்கே அந்த சட்டங்கள் இருக்கிறது. ஒரு அது நம்ம ஊர்லேயே இருக்கு, மனுஷங்களுக்கு தான் நம்ம ஊரில் இருக்குது, நம்ம ஊரில் இருக்குது. அப்போ அது தவறு என்பதை உணர்ந்து அந்த நபரும் வீடியோ பேசுகிறார். நான் வந்து இது வந்து கோயில் நாய், பாத யாத்திரை வந்த நாயின்னு தெரியாது, ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் நாயை ஏற்றிட்டேன், தப்பு தான், மன்னிச்சிடுங்க. ஆனாலும் நீதிமன்றத்தில் அது ஒத்துக்காமல் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரியே அங்கேயும் வந்து அபராதம் விதிக்கிறாங்க. கைது பண்ணி அவருடைய ஜாமீனில் வெளியே அனுப்புகிறாங்க. இது நடந்த ஒரு நிகழ்வு. இது ஒரு சாதாரணமாக நடந்த நிகழ்வாக கடந்து போயிருந்திருக்கணும். ஆனால் இது வீடியோ எடுத்தவர் என்ன பண்ணுறாரு, சமூக வலைத்தளத்தில் அப்லோட் பண்ணுறாரு. ஆமாம், அடுத்த நிமிஷம் தானே பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கு இந்து மதத்துக்கு மரியாதை இல்லை, பாத யாத்திரை வந்த சுப்பிரமணியை ஒரு இஸ்லாமியர் எத்தி விட்டார், இது வந்து இங்கே வந்து ஒரு மத துவேஷம் அப்படி இப்படின்னு போட இதுவும் கடந்து போயிருக்கலாம். அதை எடுத்த ஒரு நபர், அவர் வந்து லண்டனில் இருக்கிறார். அவர் சமூக வலைத்தளங்களில் இது போன்ற கருத்துக்களை பரப்பி அதிகமான ஃபாலோவர்ஸை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர். அவர் இலங்கையை சார்ந்தவர். அவர் இந்த வீடியோ எடுத்து பார்த்தீர்களா, நம்ம தான் வந்து அண்ணன் தம்பியாக இருக்கோம், இவர்களெல்லாம் இப்படி வந்து துவேஷமாக இருக்கான்னு எடுத்து போட அது பற்றி எரிந்து விட்டது. பல இடங்களில் பரவி பொதுவாக ஒரு நமக்குள்ள என்ன சமூக வலைத்தளத்தில் போகிற ஒரு விஷயத்துக்கு இந்த கருத்து போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது தானே. உண்மையா இந்த முகநூலில் இந்த பதில் கருத்து போறதை நிறுத்தணும், அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். போடுறது, ஆமாம், போடுறாங்க, கருத்தே போடாமல் பார்த்துட்டு போகட்டும். கருத்து போட முரண்பட்டு இலங்கையில் இருக்கின்ற ஒரு நபர் அனுஜன்கிற பெயர் நீங்கள் கேட்டீங்க. இந்த அனுஜன் கல்முனையை சார்ந்தவர். இப்போ எந்த பகுதியில் சுப்பிரமணி காலால் எட்டி உதைக்கப்பட்டதோ அந்த பகுதியை சார்ந்த நபர், சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கக்கூடிய நபர். அவரும் பதிவு போட இன்னொரு நபர், சிலர் அது பதிவு போடுற நபர்கள் வந்து என்ன மதம் கூட தெரியும், ஒரு பேரை வச்சு போடுறாங்க, அவங்க என்ன பின்புலன்னு கூட தெரியாது. ஆனால் இந்த பதிவுகள் என்ன ஆகி போகுதுன்னா, ஒருத்தர் பதிவு போட்டார்னா அவர் யார் என்பதை பார்த்து இவர் இந்த மதத்துடைய கருத்தாக அதை பார்ப்பது என்பது ரொம்ப கொடுமையாயிடுச்சு இப்போல்லாம். இப்போ கார்த்திக் போட்டிங்கன்னா கார்த்திகோட கருத்தாக பார்ப்பதில்லை, இந்து மதத்தின் கருத்து. இப்போ ஹலீம் போட்டால் ஹலீமோட கருத்தாக பார்ப்பதில்லை, இது இஸ்லாமிய கருத்து. இது ரொம்ப மோசமான ஒரு அபாயகரமான ஒரு சூழலை இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இட்லி சாப்பிட்டா, ஏன்னா ஒருத்தர் கொலை பண்ணானா அவனை கொலைகாரனா பாரு, திருடுனா ஒரு குற்றவாளியாக பாரு. அவன் என்ன மதம்னா அந்த மதத்தை வைத்து நம்ம இன்னைக்கு பண்ணுற விஷயங்கள் இன்னைக்கு பெரிய அளவில் கொண்டு போய், இதுதான் இந்த அனுஜனுடைய விஷயத்தில் நடந்தது. ஓகே, அனுஜனை வந்து இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் அதை தூண்ட, ஒருத்தர் கருத்துக்களில் தூண்ட அவர் திருப்பி கருத்து போட அது எங்கே போய் நிற்குதுன்னால், இஸ்லாமியர்கள் பெரிதும் மதிக்கின்ற, உயிரினும் மேலாக மதிக்கின்ற, ஏன்னா இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையில் முக்கியமானது இறைவன் ஒருவன் என்கிற அந்த கருத்தோடு இந்த 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 மதத்தை, இந்த வழியை சொல்லிக் கொடுத்த முகமது நபியை உயிரின் மேலாக கருதுவது என்பதும் அவருடைய இஸ்லாமிய மதத்துடைய அடிப்படை கொள்கையாகவே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் தாண்டி எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்குல்ல, எல்லாருக்கும் மரியாதை இருக்குது. நீ சொன்னால் இதுக்கு இடையில சொல்லிக்கிறேன், தி ஹண்ட்ரட்ஸ்னு ஒரு புத்தகம் வந்தது, தி ஹார்ட்ஸ்னு ஒருத்தர் எழுதினார். அவர் என்ன எழுதினார்னா, உலகில் இந்த உலகம் படைக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள், எத்தனையோ ஆண்டுகள், இதில் சிறந்த 100 மனிதர்கள் அப்படிங்கிறத அவர் எழுதினார். அதில் முதல் பெயர் முகமது நபி தான். அவர் அடிப்படையில் கிறிஸ்துவர், ஆனால் அவர் இயேசுக்கு கூட ஒரு 3வது இடம் தான் கொடுத்தார்.
முதலிடம் முகமது நபி கொடுத்தார். அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு மரியாதை மிக்க நபர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த கருத்து என்பது கூட நீங்கள் கருத்தாக சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் இஸ்லாம் எப்படி சொல்லியிருக்கு, உங்கள் இஸ்லாம் 4 கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கு, அது தப்பு. இது விவாதம் பண்ணுறது யாரும் தடுக்கிறதே கிடையாது. ஸ்டீரியோடைப் இதெல்லாம் அது பிரச்சனை கிடையாது. கருத்துக்கள், விமர்சனங்கள் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் முஹம்மது நபி அவர்களுடைய அந்தரங்க உறுப்பை வெட்ட வேண்டும் என்று சொல்வது கருத்தா? அந்த அளவுக்கு அவர் பதிவு போட்டிருக்காரு. அதான் அது ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். பட் சார், இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துமே சோஷியல் மீடியாவில் வருது. அது உண்மையாகவே அவர் அப்படி ஒரு பதிவை போட்டிருந்தாரா? உண்மையாக நடந்த விஷயம் தானே? அதுதான் சொல்கிறேன். அந்த கருத்தை போட்டுட்டு நீக்கிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த கருத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, பரப்பிட்டாங்க. ஓகே, அது அடுத்த கட்டம். பரப்பி அது அவர் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாரு. உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவில் இது போன்ற குற்றங்களுக்கு மரண தண்டனை வரை உண்டு. 5 வருடமிருந்து மரண தண்டனை வரை. அந்த மன்னர் குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு எப்படியோ அதை விட பல மடங்கு ப்ராஃபிட் முகமது அவர்களை பற்றியோ அல்லாவை பற்றியோ அவதூறாக பேசினால் மரண தண்டனைங்கிற சட்டம்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் கூட அப்படி கிடையாது, அது வேறு விதமாக பார்க்கப்படும். நம்ம நாட்டிலே கைது பண்ணியிருக்காங்க, சட்டம் அந்த மாதிரி இல்லை. அப்போ இது ஒன்று. இது பரப்பினோடனே இன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு இன்றைக்கி விசாரணைக்கு உள்ளே இருக்கிறார். என்ன பிரச்சனைனா, இது இலங்கையில் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திடுச்சு. அதாவது அவர் தெரியாமல் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வீடியோ போடுறார், நான் மன்னிச்சுக்கோங்க, எப்படி இந்த சுப்பிரமணியை எட்டி உதைச்சவன் மன்னிப்பு கேட்டானோ அதே மாதிரி அவரும் மன்னிப்பு கேட்குறார். இது மாதிரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு தான், நான் ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ இது சவுதிக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரை சட்டம் அங்கே வேறு. இப்போ இங்கே நம்ம அவரை மன்னிக்க தான் வேணும், ஏன்னா பொறுத்தவரை மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கணும், அதுதான் மனித இயல்பு. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாம் காட்டி தந்த வழியுமே மன்னிப்பு தான், அதான் அடிப்படையில். ஆனால் இது இஸ்லாம் சவுதி அரேபியாவில் இருக்கிற சட்டம் அங்கே கைது பண்ணதுனால அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர் இப்போ ஒரு சிக்கலில் இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் அவரை மீட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களோட இலங்கையில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் விரும்புகிறாங்க. வேண்டாம், ஏன்னா அவங்க என்ன பார்வையில் பார்க்குறாங்கன்னா, இப்போ தான் ஏன் பிரச்சனைலாம் தீர்ந்து சுமூகமாக போயிட்டுருக்கு, இவங்க 2 பேரால் நம்ம இங்கே வாழ்க்கை. ஏன்னா இலங்கையில் வாழ்வாதாரம் என்பது இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சிங்களர்கள், தமிழர்கள் என்று இப்படி எல்லாம் கலந்து தான் இருக்கிறாங்க இப்போது, பிரச்சனை இல்லாமல். இப்போ மறுபடியும் பிரச்சனைனா எல்லா பகுதியும் பாதிக்கும். இப்போ ஒருவேளை சவுதி கவர்மெண்ட் ஏதாவது பண்ணாலும் அது இவங்க பண்ணது இல்லை, எங்கள் பையன் போயிட்டு, அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ என்னென்னா, சவுதி கவர்மெண்ட் இந்த பையனுக்கு ஏதோ ஒரு நாடு கடத்திட்டு நீ இனிமேல் இலங்கை ஸ்ரீலங்கை சவுதிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைன் போடுவாங்க. அந்த பணத்தை கூட கட்டிடலாம், அது பெரிய பணமாக தான் பணம் போடுவாங்க, சின்ன பணமாக இருக்காது. அப்படின்னா கூட சரியாயிடும். ஆனால் ஆயுள் சிறை அல்லது மரண தண்டனை என்று, ஏன்னா அங்கே எப்படின்னா இது மாதிரியான பிரச்சனைக்கு ஷரியா கோர்ட் இருக்கிறது. ஷரியா லா அந்த தனி கோர்ட் அது, அதை நீங்கள் அதில் தலையிடவே முடியாது. ஷரியா கோர்ட்டில் அங்குள்ள அரசரே தலையிட முடியாது. இப்போ அங்கே ஒருத்தருக்கு மரண தண்டனை விதித்து விட்டால் அந்த மரண தண்டனை யாருக்கு விதிக்கப்படுகிறதோ அவருக்கு யாரால் பாதிக்கப்பட்டிருக்காரோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மன்னித்தால் விடுதலை என்கிற சட்டம் இருக்கு. ஓகே, இப்போ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார், கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை. கொலை செய்யப்பட்டவருடைய மகன் நான் என் தந்தையை கொலை செய்தவரை மன்னித்தேன் என்று சொன்னால் நீங்க விடுதலை பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த பிளட் மணி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, பணம் வாங்கிட்டும் கொடுக்குறாங்க, எனக்கு வேணான்னு சொல்லிட்டும் மன்னிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இப்போ முஹம்மது நபியை பற்றியோ அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய நம்பிக்கை பற்றிய நீங்கள் இந்த மாதிரி மோசமாக விமர்சித்ததை யார் மன்னிப்பது? எந்த குடும்பத்திட்ட போய் கேட்குறது கிடைக்காது. அப்போ அரசு அந்த ஷரியா கோர்ட்டு தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். இப்போ எப்படி முயற்சி பண்ணுறாங்கன்னா, இப்போ இலங்கையில் இருக்கின்ற நிறைய சமூக வலைதளங்களில் அங்கே இருக்கின்ற முஸ்லீம்களே இல்லை வேண்டாம் நம்ம மன்னிப்பு கொடுத்துடணும், ஏன்னா அவர் தண்டிக்கப்பட்டால் அது அவரோட மட்டும் முடியாது, இங்கே அதனுடைய பாதிப்பு இருக்கும். ஏன்னா இப்போ கல்முனை பகுதியில் சார்ந்தவர், கல்முனையில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நிறையா வாழ்கிறாங்க, தமிழர்களும் நிறையா வாழ்கிறாங்க, அது தமிழ் பேசக்கூடிய பகுதி. அப்போ அங்கே இருக்கின்ற சமூக சூழல் பெரிய கொதிப்பை ஏற்படுத்தும். அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விடக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. அதனால் இலங்கை அரசு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் செஞ்ச ஒரு மடத்தனம் இன்றைக்கி பாருங்கள் அந்த குடும்பத்தை பாதித்திருக்கு. அந்த குடும்பம் இன்றைக்கி துடிக்குது. அனுஜனுடைய குடும்பம் இன்றைக்கி அந்த குழந்தை, அவருக்கு சின்ன குழந்தைகள் இருக்குது, துடிச்சு போயிட்டாங்க. அவர் செஞ்ச தவறுனால அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை என்ன சொல்ல வரேன்னா, சமூக வலைத்தளங்களில் பின்னோட்டம் விடுபவர்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக பின்னோட்டம் விடணும்.
சென்சிட்டிவான விஷயங்களை எவ்வளோ ஜாக்கிரதையாக கையாளணுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா கோபம் வந்து ஒருத்தரை வந்து அறிவை மழுங்க வைக்கும். ஏன்னா அனுஜன் போன்ற படித்தவர்கள் அறிவை மழுங்கிட்டு இன்னைக்கு பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பார்வையும் இருக்கிறது. இப்போ இதே அனுஜன் சவுதி அரேபியாவில் இல்லை என்றால் இலங்கையில் இருந்தால் மன்னிப்பு கேட்பாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. அது அடுத்த விஷயம். ஆனால் இன்னொன்று, அனுஜனை கோபப்படுத்தியது எது அப்படிங்கிற சம்பவம் அது மட்டும் இல்ல, அனுஜனை கோபப்படுத்தி எட்டி வைத்த சம்பவம் இன்னொரு போட்ட பதிவு. அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை நம்ம இங்க பேசுறோம். ஒரு ப்ரொவோகேஷன் என்ன பாயிண்ட் அவர் போட்ட பதிவாக நான் பார்க்கிறேன். நீங்க இந்த விஷயம் பேசும்போது ஏன் உங்களுக்கு சிவலிங்கத்தை அதை அறுத்து வணங்கியது பத்தாதான்னு கேட்கிறாரு ஒருத்தர். இது ரொம்ப தவறு இல்லையா? அடுத்தடுத்த கட்டம் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப தவறு. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த மாதிரியான ப்ரொவோகேஷன் வந்து எவ்வளவு பெரிய கொடூரம். ஒரு மதத்தை இன்னொரு மதத்தை நிர்பந்திக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? இஸ்லாமே லக்கும் தீனுக்கும் வலிய தீன் தாங்க. அதாவது அவர்கள் கடவுள் அவர்களுக்கு, அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு உயர்ந்தது, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு உயர்ந்தது, இப்படித்தான் வலியுறுத்துது. ஆனா இதை புரிஞ்சிக்காம இருக்கின்ற சில கழுசடைகள் பொது வழியில பேசுறாங்க. ரெண்டு பக்கம் இருக்கின்ற ஆட்கள் தான். இது ரொம்ப தவறு. இது எங்க போய் நிக்குதுன்னா ஒட்டுமொத்த இரண்டு சமூகங்கள்ல வந்து உரசிக்கிற ஒரு யுத்தத்துக்கு போய் நிற்கிது. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழலை தான் நான் பார்க்குறேன். அனுஜனை நான் வந்து நியாயப்படுத்தலை. அனுஜன் செய்தது மிகப்பெரிய பிழை. அது வந்து அது எவ்வளோ பெரிய, அதான் சொல்கிறேன், கத்தை எடுத்து தானே குத்திக்கிட்ட மாதிரி, அந்த அளவுக்கு மோசமானது. கத்தின் தெரியாமையா குத்துவார், அப்போ மோசமானது. அதே போன்று அனுஜனை தூண்டியதும் மிகப்பெரிய பிழை, மிகப்பெரிய தவறு. இது வந்து ஒரு சாதாரண சம்பவத்தை எடுத்து வீடியோவாக போட்டது யார்? அவர் மேல என்ன குற்ற சம்பவத்தை போறீங்க? லண்டன்ல இருக்கவர் தப்பிச்சுக்கிட்டாரு. லண்டன் இருக்கவர் தப்பிச்சிட்டீங்க. நீங்க மைக்ரண்ட் ஆகி போய் அங்க வந்து சொபிஸ்டிகேட்டடா இருக்கீங்க. ஆனா பாதிக்கப்பட்ட சமூகம் தமிழ் சமூகம். சொல்ல போனா இஸ்லாமியர்களும் அங்க இருக்கின்ற முஸ்லீம்களும் தமிழ் பேசுறவங்க தான். அவங்களுக்கு வேற என்ன, இங்க இந்தியாவிலிருந்து போன முஸ்லீம்கள் தான், தமிழர்கள், தமிழ் பேசுகின்றவர்கள் தான். இப்போ நீங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பிக்கு இடையில சண்டை போடுறீங்க. ஏற்கனவே 90களில் பத்தி எரிந்த பிரச்சனை இப்பொழுதுதான் அமைதியா இருக்குன்னு நான் சொல்றேன். கடந்த காலங்களில் வந்து இலங்கை பிரச்சனை ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் ஏற்பட்ட சம்பவம் ஆறி அது இரண்டு பக்கமும் பேசி சமாதானப்படுத்தி ஒரு சுமூகம் ஏற்பட்டு இன்றைக்கும் வந்து அதெல்லாம் அமைதிப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி அந்த தமிழ் சமூகம் இருக்குது. இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களும் தமிழ் சமூகமும் நம் மொழியால் இணைய வேண்டும் என்கிற பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த சம்பவம் இன்றைக்கி மீண்டும் வந்து ஒரு கொதிப்படைய வைத்திருக்கிறது. அது அங்கே மட்டும் ஆனால் பரவாயில்லை, தமிழ்நாட்டுக்கும் பரப்புறாங்க. அந்த வீடியோலாம் இன்றைக்கி இப்போ வந்து நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் சமூக வளத்தில் அது பரப்பக்கூடாது, அதை நிப்பாட்டணும். இதனால் என்ன லாபம்? இப்போ நீங்கள் இதை பரப்பி என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இதை பரப்புறதை நிப்பாட்டுங்க தயவு செய்து. அது முஸ்லீம்களோ அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களோ எல்லாருமே தமிழ் சொந்தங்கள். தயவு செய்து இது போன்ற வீடியோகளை நம்ம பரப்புறதையும் இதற்கு பின்னூட்டம் கருத்துக்களை இடுவதையும் தவிர்ப்பதே நம்ம சமூகத்துக்கு சரி நல்லது தான். இது இப்போ நான் பேசுகிற நம்முடைய இந்த வீடியோ நோக்கமே சமூக நலன் சார்ந்து தான். இது வேணா விட்டுருவோம், அனுஜனை மன்னித்து விடட்டும், அதற்கு முயற்சி எடுக்கணும். ஒரு மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு குணம். அதாவது மன்னிப்பு என்கிற குணம்தான் விலங்குகளையும் மனிதர்களையும் வேறுபடுத்தி பார்ப்பது. அதான உண்மை. அந்த மன்னிப்பு என்கிற குணம் ஒரு பெருந்தன்மையான குணம். அதை ரெண்டு பக்கம் இருந்து மன்னிக்கணும். அந்த பிரச்சனையை வந்து நம்ம வளர்க்கக்கூடாது. அதே நேரத்தில் இது போன்ற ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை யாருமே இனி வருங்காலத்தில் கையாளக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. இது பலரை காயப்படுத்தும். இப்போ முகமது நபி அவர்களை பற்றிய பேசிய பேச்சு 200 கோடி மக்களை பாதிக்குமா இல்லையா? 200 கோடி மக்களை பாதிக்கும். அப்போ அதில் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி குணநலன் உள்ளவர்கள் இல்லை, சிலர் கொஞ்சம் கொதிப்படையக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு தேவையான பிரச்சனைகளை சமூகத்துக்கு கொடுக்கும். ஏற்கனவே இஸ்லாமிக் போபியாவை மேலை நாடுகள் ஊதி பெருசாக்கின்ற சூழலில் இன்னும் அதை பயன்படுத்துவதற்காக பயன்படும். அரசியல்வாதிகள் இதை பயன்படுத்துவார்கள். ஆனால் அப்பாவிகள் இந்த ட்ராப்பில் மாட்டுறாங்க. உண்மையில் பாதிக்கப்படுவது எல்லாமே அப்பாவிகள் தான், அரசியல்வாதிகள் யாரும் மாற்றிக்கொள்வதில்லை. இது சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களில் நாம் தலையிடாமல் இருப்பதும் கருத்து சொல்லாமல் இருப்பதும் கடந்து போவதும் தான் நாம் சமூகத்துக்கு செய்கின்ற கைமாறுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி இறுதி கட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் அவங்ககிட்ட கேட்டுடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ பக்கத்து ஊரில் இலங்கையில் இது நடந்தாலும் நமக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. ஏன்னா தமிழர்கள் இருக்காங்க, நம்ம ஆட்கள் தான் அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருக்குது. பட் அது வேறு ஏதோ ஒரு ஊரில் நடந்து அது இலங்கை வரைக்கும் பாதிச்சு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அதை பேசுறதுக்கான நோக்கமே இங்கே இருக்கிறவங்க அதை அதே போல்
ஹேண்டில் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான். எப்படி தடுக்கிறது? ஏன்னா இல்லை, இதை தடுக்கணும். ஏன்னா இதை தடுக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே சமூக பொறுப்பு இருக்குது. ஊடகவியலாளருக்கு சமூக பொறுப்பு இருக்குது, எழுத்தாளர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு இருக்கு, சமூக தலைவர்களுக்கு இருக்கு. இதுல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அரசியல்வாதிகளுக்கு தெரியாத சமூக பொறுப்பு இருக்கணும். அதை பயன்படுத்துறவங்க வேற. சமூக தலைவர்களுக்கு இருக்கு, குறைந்தபட்சம் அந்தந்த மத சமூக தலைவர்களுக்கு இருக்கு. அந்தந்த இப்போ இஸ்லாமிய சமூக தலைவர்கள், இமாம்கள், அதே மாதிரி இந்து மத சமூக தலைவர்கள், இவர்கள் எல்லாம் பேசணும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தலையிடக்கூடாது. இது வந்து சமூகத்துக்கு நல்லதில்லை. இது மேலும் மேலும் வந்து மதத்தின் பேரால் துவேஷத்தை வளர்த்தால் அது இறுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது வரலாற்றில். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு தான் நான் இதை சொன்னேன். இலங்கையில் நடந்த விஷயங்கள் கூட சொன்னேன். அது பல்வேறு இடங்கள் நடந்திருக்கு. ஆனால் நம்ம இப்போ எல்லாம் முடிந்தவரை அந்த ஒவ்வொரு மத நம்பிக்கையை மதிக்கிற ஒரு மக்களாக தான் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அது மாறணும். அதே மாதிரி பிற மத நம்பிக்கைகளை மதிக்கக்கூடிய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக உருவாகணும். நான் அந்த பெற்றோர்களுக்கும் கேட்கின்ற கேள்வி அதுதான். உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி வேணாலும் வளர்த்துக்குங்க, குறைந்தபட்சம் பிற மனிதர்களை, பிற மதத்தை, உணர்வுகளை மதிக்கின்றவர்களாக நீங்கள் வளர்த்துருங்க. அது மட்டும் போதும். அது இந்த சமூகத்துக்கு நல்லதை கொடுக்கும் என்பதுதான் என்னுடையது. ஓகே சார். கடந்த ஒரு 10 வருஷமாகவே சோஷியல் மீடியாவில் போடுற கருத்துக்களுக்கு சைபர் கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை ஆக்ஷன்ஸோ எடுக்கப்பட்டு வருது. நீங்களும் பார்த்து தான் இருப்பீங்க. அரசியல் இல்லைனா வந்து ஒரு கம்யூனிட்டி, மதம் சார்ந்த கருத்துக்களை வந்து கண்ணியமான முறையில், நல்ல முறையில் பதிவு பண்ணுறது எல்லா சோஷியல் மீடியாவில் இருக்கிற ரூல் தான். அதை மீற வேணான்னு கேட்டுக்கலாம். நன்றி சார். நன்றி.